வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் ஜல்ஷானு தஆலா அவனால் புரிஞ்சு கொள்ளப்பட்ட மார்க்கமாக தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை நமக்கு அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறார். இந்த மார்க்கத்தில் நன்மைகள் எந்த அளவுக்கு செய்யும்படி ஏவப்படுகிறதோ அதே அளவுக்கு பாவங்கள், மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்களை விட்டும் ஒரு இறை நம்பிக்கையாளர் தவிர்ந்திருக்க வேண்டும் என்பதையும் அதிகமாக அல்லாஹ் வலியுறுத்தக்கூடியவராக இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அதிகம் எச்சரித்து காட்டக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நல்ல ஒழுக்கம் சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது இன்னமா புஇஸ்து லியுதம்மிம மகாரிமல் அஹ்லாக், நற்குணங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காகவே நான் அனுப்பப்பட்டு இருக்கிறேன் என்பதாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆக ஒழுக்க, மாண்பு, நல்ல பழக்க வழக்கங்கள் என்பதெல்லாம் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய அடிப்படை பண்புகளாக இருக்க வேண்டும். ஏன்னா நாளை மறுமையில் நன்மையினுடைய அந்த தட்டை அதிகப்படுத்துவதில் நல்ல ஒழுக்கத்தை, குணத்தை, நற்குணத்தை விட வேறு எதையும் நாம் பார்க்க முடியாது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆக அல் அஹ்லாக், அந்த நற்குணம் என்பது நம்முடைய அடிப்படை பண்பாக இருக்க வேண்டும். நம்முடைய இபாதத்துகள் பலனளிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் தொழக்கூடிய தொழுகை, செய்யக்கூடிய தர்மம், அவர் கொடுக்கக்கூடிய அனைத்து தர்மங்கள், அவர் செய்யக்கூடிய இபாதத்துகள் எல்லாமே ஒருவருக்கு பலனளிக்க வேண்டும், மறுமையில் நன்மை அவருக்கு தர வேண்டும் என்றால் கூட அவர் நல்லொழுக்கம் உள்ளவராக இருந்தால் மட்டும்தான் அந்த அமல்கள் கூட அவருக்கு இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் பலனளிக்கும். ஒருவர் எப்படி வேண்டுமானால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஆனால் நம்ம ஏதோ அமல் செய்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தார் என்று சொன்னால் அவருடைய அமல்கள் மூலமாக எந்த ஒரு பெரிய அளவிலான பிரயோஜனத்தை அவர் மறுமையில் அடைய முடியாது. உதாரணத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சலா, தொழுகை பற்றி சொல்லும் பொழுது தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், தொழுகை மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்களிட்டும் தடுக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். ஆக தொழக்கூடிய ஒருவர் அப்படியான பண்புகள் அவரிடத்தில் இல்லை, அவர் நல்ல ஒழுக்கம் உள்ளவராக இல்லை, அவர் மானக்கேடான காரியங்களிட்டும் தவிர்த்து இருக்கவில்லை என்றால் அவர் தொழுதினுடைய முழு நன்மையை அவர் அடையவில்லை என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்படியான ஒழுக்க மாண்புகளை கற்றுத்தரக்கூடிய இஸ்லாம் நிறைய விதமான பாவமான காரியங்கள் என்ன செய்கிறது, நமக்கு எச்சரித்து காட்டியிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள், நிறைய விஷயங்களை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும் என்பதாக நமக்கு வலியுறுத்தி காட்டியிருக்கிறார்கள். அப்படியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர்ந்திருக்கும்படி சொல்லிய ஒரு விஷயம், அதுவும் ஒரு பெரும்பாவமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. பெரும்பாவத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதில் ஒன்று என்னவென்றால் விபச்சாரம் செய்வது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இஸ்லாத்தில் ஒரு இஸ்லாமிய ஆட்சி, ஷரியத் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய ஒரு ஆட்சியாக இருந்தால் கல்யாணம் முடியாதவர்கள் அந்த தவறை செய்தால் அவர்களுக்கு 100 கசையடி கொடுக்கப்பட வேண்டும், கல்யாணம் முடித்தவர்கள் அந்த தவறை செய்தால் அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது இஸ்லாமிய ஷரியாவினுடைய அடிப்படையாக இருக்கிறது. எதற்காக இவ்வளவு கடுமையான ஒரு தண்டனை அதற்கு என்று சொன்னால், அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை நமக்கு அழகாக்கி இருக்கிறான், நல்ல பல பழக்க வழக்கங்களை கற்றுத்தந்திருக்கிறான், நிறைய விதமான சலுகைகளை அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கிறான், எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழிவகைகள் அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதர் மூலமாக நமக்கு காட்டியிருக்கிறான். இவ்வளவு விஷயங்கள் செய்து காட்டி பின்பும் ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரியான பாவமான காரியத்தை செய்யக்கூடியவராக இருக்கக்கூடாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது ஒரு திருடன் திருடும் பொழுது முஸ்லீமா இருக்க மாட்டான், அதை முஸ்லீமா இருந்தால் அவன் திருட மாட்டான், அதே மாதிரி முஸ்லீமா இருந்தால் விபச்சாரம் செய்ய மாட்டான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னா உள்ளத்துல ஈமான் இருந்துச்சுன்னா அவரால் அந்த பாவத்தை செய்ய முடியாது. அப்படி துணிஞ்சு அவர் பாவத்தை செய்கிறாருன்னா அவருடைய உள்ளத்துல ஈமான் படு மோசமா இருக்கு என்பது என்ன செய்ய வேண்டும், அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நமக்கு எச்சரித்து காட்டுகிறார்கள். ஆக அல்லாஹ் ஜல்ஷானு தஆலா நிறைய விதமான பாவங்களை விட்டு நம்மளை விலகி இருக்க சொல்லுகிறான். இந்த ஜினா, விபச்சாரத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்ற பொழுது வலா தக்ரபு ஜினா என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். விபச்சாரத்தின் பக்கம் கூட நீங்கள் நெருங்காதீர்கள், விபச்சாரத்தின் பக்கம் கூட நீங்கள் நெருங்க, ஜினாவின் கிட்ட கூட நீங்க போயிடாதீங்க, ஜினா செய்யாதீங்கன்னு அல்லாஹ் சொல்லல. வலா தக்ரபு ஜினா, ஜினாவின் பக்கம் கூட நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, போயிடாதீங்க. ஏன் தெரியுமா, இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ மக்தன் வ ஸாஅ சபீலா, அது ஒரு மானக்கேடான ஒரு அருவருக்கத்தக்க ஒரு செயல்,
அது மட்டுமல்லாமல் பல வகையான பாவங்களுக்கும் என்ன செய்யும், அது வழியை காட்டக்கூடியதாகவும் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனிதர் இந்த பாவமான காரியத்தை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரால் வெளிப்படையாக செய்ய முடியாது, அவர் மறைமுகமாக செய்யணும். அவருக்கு வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிடும், யாராவது 4 பேர் பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன செய்தாவது நம்ம அந்த இதில் தப்பிக்கணுன்ற சூழ்நிலைக்கு அவர் ஆளாயிருவார். இன்றைக்கு அதற்கான எடுத்துக்காட்டு நம்ம நிலையை பார்க்குறோம். கள்ள தொடர்பின் மூலமாக, அது கள்ளக்காது, இந்த மாதிரி தவறான பழக்க வழக்கங்கள்னால சின்ன சின்ன பிள்ளைகள் என்ன செய்யப்பட கொல்லப்படுகிறார்கள். பெற்ற தாயை பிள்ளையை கொள்றாங்க, கொடூரமாக கொள்றாங்க. பாத்ரூமில் வச்சு கொள்றாங்க, பக்கெட்டில் வச்சு அமுக்கி கொள்றாங்க, டேங்கில் வச்சு அந்த பிள்ளையை சாவடிக்கிறாங்க, கழுத்தை நெரிச்சு கொள்றாங்க, பெல்ட்டை வச்சு இறுக்கி கொள்றாங்க. 2 வயசு 3 வயசு பிள்ளைங்க. எதுக்குன்னு கேட்டால் அவர்களுடைய அந்த இன்பத்திற்கு அந்த குழந்தை தடையா இருந்துச்சு, அல்லது அந்த குழந்தை யாராட்டையாவது போய் சொல்லிடும் அப்படின்னு. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த பாவத்தின் பக்கம் நீ நெருங்காத. நெருங்கினா என்ன ஆகும், அது ஒன்றை மட்டும் நீ செய்ய மாட்ட, அதை ஒட்டி என்னவெல்லாம் வருமோ அதை எல்லாமே இந்த மனிதன் செய்ய ஆரம்பிச்சிருவான். கொலைக்கு ஆளாகிறான், பொய் சொல்றான், அதே போன்று தான் தப்பிப்பதற்காக பிறர் மீது என்ன செய்கிறான், பழி போடக்கூடியவனாக ஆகிவிடுகிறான். அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான் என்றால், இது ஒரு மோசமா, அதான் அல்லாஹ் சொல்லிட்டான் ஃபர்ஸ்ட், இது ஒரு மானக்கேடான செயல், இது ஒரு நல்ல காரியமே கிடையாது. இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ மக்தன் வ சாஅ சபீலன். அதே போன்று சில பாவங்களுக்கு என்ன செய்யும், இது வழிவகை காட்டக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான், நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே போன்று ஒருவர் இந்த ஜினாவிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நிறைய வழிவகைகளை அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள், நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த விபச்சார குற்றத்திலிருந்து, அதே போன்று இந்த மாதிரி தவறான சிந்தனையிலிருந்து ஷைத்தான் கண்டிப்பாக என்ன செய்வான், நமக்கு தூண்டுவான். கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக இருக்கிறவங்க, கணவன் மனைவி அந்யோன்யமாக இருப்பாங்க, அவர்களுக்கு மத்தியிலும் தேவையில்லாத சிந்தனைகள் வரும். கணவரை விட சிறந்த ஒரு ஆண் கண்ணுக்கு தெரிவார், மனைவியோட சிறந்த பெண்ணாக ஒரு பெண் நம்ம கண்ணுக்கு தெரிவார்கள். அப்படி தெரியும் பொழுது இந்த மாதிரி தவறான சிந்தனைகள் வரும். இப்படியெல்லாம் வரும் பொழுது ஒரு மனிதர் எப்படி தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அனைத்து வழிவகைகளையும் அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக ஒரு பாடமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். முதல் விஷயம், ஜினானா என்ன, தனக்கு அனுமதி இல்லாத ஒருவரை அடைவதற்காக முயற்சி செய்வது ஜினா என்பது. அப்போ முதல் என்ன செய்யணும்னா, தமக்கான அனுமதிக்கப்பட்டவர்களிடத்திலேயே தன்னுடைய முழு சுகத்தையும் தனக்கான முழுவையும் ஒருவர் பெறுவதற்கு அனைத்து வகை முயற்சிகளையும் அவர் மேற்கொள்ள வேண்டும். தனக்கென்று ஆகுமாக்கப்பட்ட மனைவி, தனக்கென்று ஆகுமாக்கப்பட்ட கணவன், இவர்களை தவிர தன்னுடைய சிந்தனையை எந்த வகையில் என்ன செஞ்சிடக்கூடாது, வெளியில் அவங்க விட்டுறக்கூடாது. இப்போ உதாரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 30வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்தில் சொல்லி காட்டும் பொழுது, ஒமின் ஆயாத்தி, அல்லாஹுடைய அத்தாட்சிகள் ஒன்று என்ன தெரியுமா, அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா, உங்களிலிருந்தே நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக உங்களுக்கான துணையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான். அப்போ ஒரு மனிதர் என்ன நினைக்கணும்னா, நிறைய பேர் சில காரணங்கள் சொல்லுவாங்க, எந்த காரணத்தை கொண்டும் நல்லா விளங்கிக்கிறணும். ஒரு பெண் சொல்கிறாங்க, என் கணவர் சரியில்லை, அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், அப்படி சொல்கிறதுக்கு மார்க்கத்தை அனுமதி கிடையாது. அதே மாதிரி ஒரு கணவர் சொல்கிறார், என் மனைவி சரியில்லை அதனால தப்பு செஞ்சுட்டேன், எந்த வகையிலுமே அனுமதி கிடையாது. அதற்கு ஒரு காரணத்தை சொல்லி ஒரு தவறை செய்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கல. அதே போன்று என்னென்ன காரணங்களை சொல்லுவார்கள் என்றால், வெளிப்படையில் தப்பிப்பதற்காக ஒன்று சொல்லலாம், அல்லது உள்ளத்தில் உண்மையில அவங்களுக்கு தோண்டி இருக்கலாம். என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, அதனால நாங்கள் வேற ஒரு துணையை தேடிட்டோம், வேற ஒரு வாழ்க்கையை நாங்கள் தேடிக்கிட்டோம், எங்களுக்கு இதில் நாங்கள் அதனால தவறி போயிட்டேன் என்று சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களிலிருந்து அவன் உங்களுக்கு துணையை ஏற்படுத்தினான், அந்த துணையின் மூலமாக தான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்ட்டான். ஒரு மனிதர் தன்னுடைய துணை இல்லாமல் வேறொருவரிடம் ஒரு சுகத்தை தேடியோ அல்லது இன்பத்தை தேடியோ ஹராமான முறையில் போனார்னு வச்சுக்கோங்களேன், அவன் எவ்வளவுதான் ரவுண்ட் அடித்தாலும் சரி, கடைசி வரைக்கும் நிம்மதியற்ற முறையில் தான் அவனுடைய வாழ்க்கை அமையும். ஒருபோதும் என்ன செய்யாது, அவன் எதை தேடி போகிறானோ அது எதுவாக இருந்தாலும் சரி, அவனுடைய ஒரு உடல் சுகத்துக்காக இருந்தாலும் சரி, அல்லது மன அமைதிக்குன்னு சொல்லிக்கிட்டாலும் சரி, எதுவுமே என்ன செய்யாது, கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா அல்லாஹ் தஆலா அங்கே அமைதியை வைக்கலை, அந்த சக்கீனத்தை வைக்கலை. லி தஸ்குனு இலைஹான்னு அல்லாஹ் எதில் சொல்கிறான்னா, உங்களுடைய துணைகளிலிருந்து தான் அல்லாஹ் தஆலா அந்த அமைதியை ஏற்படுத்துகிறான். வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வ ரஹ்மா, அதே போன்று உங்களுக்கிடையே அவன் அன்பையும் அதே போன்று கரிசனையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான் அப்படின்றான். அந்த கணவன் மனைவி கிட்ட என்ன செய்யும் அல்லாஹ் தஆலா, அந்த அன்பையும் அந்த உண்மையான அந்த பாசத்தையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். ஒருவேளை ஒருத்தருக்கு அந்த மாதிரி கிடைக்காத மாதிரி தோன்றுதுனா கூட அவர் அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர் தனக்கென்று ஆக்கமாக்கப்பட்ட, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, தனக்கென ஆகுமாக்கப்பட்டவரிடமே தான் அவர் என்ன செய்ய வேண்டும், அவர்களுடைய அனைத்து விதமான தேவைகளையும் அவர்கள் அடைந்து கொள்ள முயற்சி மேற்கொள்ள வேண்டுமே தவிர ஒருபோதும் அவருடைய பார்வை என்ன செஞ்ச வேற திசையில் போயிடக்கூடாது.
அந்த சமயத்தில் என்ன யோசிக்கணும்னா, நமக்கு அது சிறந்ததா தெரியலாம், ஆனால் எப்படி இருக்காது, அது உண்மையிலே சிறந்ததா அமையாது. இங்கே நம்ம எதை இழந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோமோ, எது கிடைக்கலன்னு சொல்லி வேறொன்றை தேடுகிறோமோ, அது நிச்சயமாக 100% என்ன கிடைக்காது என்பதை அவர் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அல்லாஹ் இதில் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கன்றான், உங்களுக்கான அமைதி இதில் தான் கிடைக்கும்னு. அப்போ என்ன கிடைக்காது, வேற இடத்துல கிடைக்காது. அப்போ ஒரு தவறான சிந்தனை வரக்கூடிய சமயத்தில் அந்த சிந்தனை வராமல் இந்த உலகத்தில் எந்த மனிதரும் வாழ முடியாது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சிந்தனை வருவதே தவிர நம்ம சொல்ல முடியாது. சிந்தனை வரும். ஷைத்தான் நம்முடைய ரத்த நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறான், எல்லாத்தையும் எல்லா வேலையும் பண்ணுவான். அதுவும் நல்ல கணவன் மனைவியா எல்லா விதத்தையும் சந்தோஷமா இருந்தாலும் தேவையில்லாத சிந்தனை என்ன செய்வான், அவன் போடுவான். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் என்ன செய்யணும், ஒருவர் இந்த மாதிரி வசனங்களை 30 அத்தியாயத்தின் 21வது வசனத்தை அவர் எடுத்து படித்து பார்க்கணும். கொஞ்சம் தன்னுடைய மனதை என்ன செய்யணும், அவர் ஒரு பக்குவப்படுத்தணும். அந்த மாதிரி தன்னுடைய துணைகளிடத்தில் என்ன செய்ய வேண்டும், ஒருவர் போகக்கூடியவராக இருக்க வேண்டும். இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை வழிகள். அதற்கு அடுத்தபடியாக மறுமையில் கிடைக்கக்கூடிய தண்டனை, மறுமையில் கிடைக்கக்கூடிய தண்டனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர்களுக்கு காட்டப்பட்டது. அங்கே மறுமையில் அல்லாஹ் தஆலா எப்படி தண்டிப்பான் இந்த மாதிரி பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் என்றால், ஆடைகள் களையப்படும், ஒரு அடுப்பை போன்ற கீழே விசாலமாக இருக்கும், மேலே குறுகிய நிலையில் இருக்கும். ஆண்களும் பெண்களுமாக அந்த அடுப்பில் போட்டு அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள், எரிக்கப்படுவார்கள், அதில் கொளுத்தப்படுவார்கள். அந்த நெருப்பில் என்ன செய்வார்கள், அவர் துடித்து கொண்டு இருப்பார்கள். ஒரு நெருப்பு ஜுவாலை என்ன செய்யும், அவர்களை மேலே அள்ளி கொண்டு வரும் பொழுது அந்த நெருப்பு அணையும், திரும்ப அவங்க கீழே இறங்குவாங்க, திரும்ப அந்த நெருப்பு ஜுவால் என்ன செய்யும், மேலே கொண்டு வந்துட்டே இருக்கும். இப்படி ஒரு மோசமான தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். இவர்கள் யார் என்றால் இந்த உலகத்தில் விபச்சாரம் செய்தவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆக மறுமையில் என்ன செய்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்காது. நம்ம இந்த உலகத்தை நன்மை செஞ்சிருந்தாலும் இந்த பாவத்தின் மூலமாக அல்லாஹ் தௌபா செஞ்சு நம்ம ஒன்று மீண்டிருக்கணும். மீளாமல் அதே நிலையில் மரணிச்சு போயிருந்தோம்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். மறுமையினுடைய நிலை என்ன செய்யுது, மோசமாகுது. அதையும் நம்ம சிந்தனை கொண்டு வரணும். மறுமையில் ஒரு மோசமான தண்டனை, ஆடைகள் களையப்பட்டு நெருப்பு ஜுவாலையின் மூலமாக என்ன செய்யப்படும், நிறைய ஆண்கள் பெண்கள் யாரெல்லாம் உபச்சாரம் செஞ்சாங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா வேதனைப்படுத்துவான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள், சொல்லி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று இது மாதிரியான சிந்தனை வரும் பொழுது ஒருவர் தன்னுடைய மனதை அதற்கு மாற்றமான திசையில் என்ன செய்யணும், மாற்றுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளணும். உதாரணத்துக்கு சில பேர் தனியாக இருக்காங்க, தனியாக இருக்கும்போது சில பாவமான காரியங்கள் உள்ளத்தில் என்ன தோண்டும், சைத்தான் ரொம்ப விளையாடுவான் அந்த சமயத்தில். அப்போ அவங்க என்ன செய்யணும், தனிமை விட்டும் கொஞ்சம் ஒதுங்கிறதுக்கான வழிகளை தேடணும். மக்கள் கூட்டமாக இருக்கிற நேரத்தில் அல்லது பள்ளிவாசல்களுக்கு அல்லது ஒழு செஞ்சுருக்கா தொழுகிறது அல்லது வேற மாதிரி நம்முடைய வெளியில் எஞ்சி போகிறது. தனிமையில் இருந்தால் நமக்கு அந்த பிரச்சனை வருது, அந்த சிந்தனை வருதுன்னா நம்ம என்ன செய்யணும், நமக்கான அந்த இடத்தை நம்ம மாற்றுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளணும். இன்னும் சிலர் இருப்பார்கள், அவர்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்கும்னா அவங்க நல்ல முறையில் வாழுவாங்க, எல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருக்கும், இருந்தாலும் அவங்க வெளியில் வரணும்னு நினைப்பாங்க. நம்ம இந்த நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, இளைஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நல்லா வாழக்கூடியவங்க சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் வருது, ஆனால் நான் வெளியில் வரணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை. அந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. நான் இருக்கக்கூடிய சூழ்நிலை, இருக்கக்கூடிய இடம், இதெல்லாம் எனக்கு அதுக்குள்ளேயே என்னை போட்டு இது பண்ணிக்கிட்டே கிடக்குது அப்படின்னு சொல்லி செய்வாங்க. சில பேர் சொல்லக்கூடியவர்களும் இருப்பார்கள். இதற்கு சைக்காலஜிக்கலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான வழியை நமக்கு காட்டுறாங்க. ஒரு சஹாபி ஒரு மனிதர் என்ன செய்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரார், என்ன செய்கிறார், யா ரசூலல்லாஹ் எனக்கு நீங்கள் விபச்சாரம் செய்ய அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாரு. அவர் நல்ல மனுஷன்தான், ஆனால் என்ன செய்கிறாரு, அது பாவம் தெரியுது, அதனால ரசூலாட்ட அனுமதி கேட்குறாரு. அவர் எதுக்கு அனுமதி பாவம் இல்லைன்னா அவர் பாடி செஞ்சுட்டு போக வேண்டியதானே. பாவன்றனால தான் அவர் ஏதாவது ஒரு வழி கிடைக்காதுன்னு சொல்லி எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாரு. சஹாபாக்கெல்லாம் கோவப்படுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, யாரும் கோவப்படாதுன்னு சொல்லிட்டு ஏன் இந்த மாதிரி கேட்குறேன்றப்ப அவருக்கு அந்த சிந்தனை அதிகமாக வருது அவருக்கு உள்ளத்தில். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அவர் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அவர்கிட்ட பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த மாதிரி உன்னுடைய தாய் யாரோடையாவது விபச்சாரம் செய்ய நீ விரும்புவியா? விரும்ப மாட்டேன். உன்னுடைய சகோதரி செய்ய விரும்ப மாட்டேன். அந்த மாதிரி உன்னுடைய சொந்தத்தில் உள்ள பெண்கள், உன்னுடைய சின்னம்மா, உன்னுடைய பெரியம்மா, உன்னுடைய மாமி, அதே போன்று யாரெல்லாம் உன் குடும்பத்தை சார்ந்தவங்க இருப்பாங்களோ ஒவ்வொரு உறவு முறையாக சொல்லி இவங்க இந்த தவறை செய்ய நீ விரும்புவியா அப்படின்றார். இல்லை, நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னால், நீ ஒரு பெண்ணை நாடும் பொழுது அந்த பெண் வேறொருவருடைய மனைவி, வேறொருவருடைய மகள், வேறொருவருடைய பெரியம்மா, வேறொருடைய சின்னம்மா, வேறொருவருடைய சொந்தக்கார பெண் என்பதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எப்படி நீ உனக்கு ஆகமாக்கப்பட்டவங்க, உனக்கு சொந்தமானவங்க அந்த தவறை செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறியோ, அந்த மாதிரி வேறொரு பெண்ணை நெருங்கும் போது நீ கொஞ்சம் யோசிச்சுப்பார். என்ன செய்யணும், யோசிச்சுப்பார். இவங்களும் வேற ஒருத்தவங்களுடைய மகளாக இருப்பாங்க, வேற ஒருத்தவங்களுடைய சொந்தமாக இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு அந்த பாவத்திலிருந்து மீண்டெழுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்கிறாங்க.
அவர் அந்த உறுதிமொழியை வாங்கிட்டு போறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக பிரார்த்தனையும் செய்கிறார்கள். அவருடைய நெஞ்சில் கை வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை என்ன செய்தார்கள், அவருக்காக பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம ஃபிர் தம்பஹு வ தஹிர் கல்பஹு வ ஹஸ்ஸின் ஃபர்ஜஹு. யாருக்கெல்லாம் இந்த சிந்தனை வருகிறதோ எல்லாரும் துவா செய்யணும். ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு துவா செஞ்சனால அல்லாஹும்ம ஃபிர் தம்பஹு ஹூன் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க. யா அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக, இவருடைய கற்பை நீ பாதுகாப்பாயாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அவர் நெஞ்சின் மீது கை வைத்து பிரார்த்தனை செஞ்சாங்க. ஒருத்தர் தனக்கு இது மாதிரியான சிந்தனை வருது, இதுல இருந்து நம்ம மீள முடியல அப்படின்னா நம்ம முதல்ல இந்த சிந்தனையை கொண்டு வரணும். நம்ம யாராவது ஒரு பெண்ணை விரும்புறோம், நமக்கு ஆகமாக்கப்படாதவர்களை நம்முடைய நாட்டம் போகுது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முதல்ல இந்த சிந்தனையை கொண்டு வந்துடும். அவங்க வேற யாரோ ஒருத்தவங்களுடைய உரிமையாளர்கள், நமக்கு எப்படி நமக்கு நெருக்கமானவங்க யாரும் தவறு செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தவறு செய்யக்கூடியவங்க அவங்க குடும்பத்தில் யாரும் தவறு செஞ்சா கண்டிப்பா அனுமதிப்பாங்களா? கண்டிப்பா அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ முதல்ல அந்த சிந்தனையை கொண்டு வந்துட்டு அடுத்ததாக என்ன, அல்லாஹ் இடத்துல கையேந்துறது. அல்லாஹும்ம ஃபிர் தம்பஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்கல்ல, அது நமக்காக நம்ம செய்யறதா இருந்தா அல்லாஹும்ம ஃபிர் தம்பி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, வ தஹீர் கல்பி என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக, வ ஹஸ்ஸின் ஃபர்ஜி என்னுடைய கற்பை நீ பாதுகாப்பாயாக. என்ன செய்யணும், நம்ம அல்லாஹ்விடத்திலும் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உளவியல் ரீதியாக நம்முடைய சிந்தனை மாற்றணும். எல்லாத்துக்குமே சிந்தனை தான் அடிப்படை. நம்முடைய எண்ணத்தை மாற்றாமல் நம்மளை நம்ம என்ன செய்ய முடியாது, திருத்த முடியாது. நம்முடைய எண்ணத்தை மாற்றணும், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றணும். நமக்கு என்னென்னலாம் பாவத்தை தூண்டக்கூடிய வழிவகைகள் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், சேஞ்ச் பண்ணுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள், நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சரி, இதை நம்ம செஞ்சிட்டோம். இதற்கப்புறம் உலக ரீதியாக நம்ம ஒரு சில விஷயங்கள்ல பேணுதலாக இருக்க வேண்டிய அந்த முறையும் அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுத்தருகிறார். இதெல்லாம் நமக்கு நம்மளே தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடியது. இதெல்லாம் செஞ்சாலும் கூட சில அடிப்படை விஷயங்களை என்ன செய்ய இஸ்லாம் நமக்கு ஃபர்லாக கடமையாக ஆக்குகிறது. உதாரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான் 33 அத்தியாயத்தின் 59 வசனத்தில், யா அய்யுஹன் நபி, நபியே, குல்லி அஸ்வாஜிக்க உங்களுடைய மனைவி இடத்திலும் நீங்கள் சொல்லுங்கள், வ பனாத்தி உங்களுடைய பிள்ளைகள் இடத்திலும் சொல்லுங்கள், வ நிசாஇல் முஃமினீன் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிஹின்ன அவர்கள் தங்கள் தலை முந்தானைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு நீங்கள் சொல்லுங்கள். முந்தானை என்ன செய்யணும், நெஞ்சின் மீது அவர்கள் போட்டுக்கொள்ள வேண்டும், மறைத்து கொள்ள வேண்டும் என்று என்ன செய்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். தாலிக அதுனா யுரஃப்னைன் ஃபலா யுதைன், தாலிக அதுனா யுரஃப்ன ஃபலா யுதைன். இது எதுக்கு தெரியுமா, அவர்கள் கண்ணியமானவர்களாக அறியப்பட வேண்டும், நோவினை செய்யப்படாமலும் இருக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இதை உங்களுக்கு சொல்லுகிறான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். படைத்த இறைவனுக்கு தெரியும் நம்மளை எப்படி பாதுகாக்கணும். இன்னைக்கு உலகத்தில் உள்ள எத்தனையோ பேர் சொல்லலாம், ஃபர்தா இஸ்லாமியர்களை என்ன செய்து அடிமைப்படுத்துது, அது பண்ணுது இது பண்ணுதுன்னு. ஆனால் ஃபர்தாவை விட ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பான விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு அந்த ஃபர்தாவே ஃபேஷனாக மாடல் ஆக்கிட்டாங்க. எப்படின்னா டைட்டா போடுறது, இறுக்கமா போடுறது, இறுக்கமா ஆடை அணியக்கூடியவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், சபித்தார்கள் சொல்லி ஹதீஸ் வருது. அதே போன்று நீங்கள் சபியுங்கள் அவர்கள் என்பதாகவும் ஹதீஸ்ல வருது. அதே போன்று யாரெல்லாம் இறுக்கமான ஆடை அணிகிறார்களோ, மற்றவர்களை கவரக்கூடிய நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது, அது இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் நுகர மாட்டாங்கன்றாங்க. இவ்வளோ பக்கத்துல தான் இருக்கும், இருந்தாலும் அவங்களால நுகர முடியாது. அந்த அளவுக்கு என்ன செய்வார், மறுமையில் சொர்க்கத்தை விட்டும் அவர்கள் தூரமாக்கப்படுவார்கள். இன்றைக்கு எவ்வளவோ பேரை பார்க்கிறோம், எத்தனையோ நடிகைகள் இஸ்லாத்தில் உள்ளவர்களை முஸ்லிம்களாக இருந்தவர்கள் கூட அவர்கள் ஒரு அறியாமை ஜாஹிலியாத்துடைய காலத்தில் அவர்கள் அந்த ஃபர்தாவுடைய முறையை பேணாமல் அவர்கள் ஆபாசமாக நடனமாடி இருப்பார்கள், பேசியிருப்பார்கள், தங்களை ஒரு கவர்ச்சி பொருளாக காட்டியிருப்பார்கள். பிற்காலத்தில் என்ன செய்யறாங்க, உணர்ந்து அதை இஸ்லாத்தை புரிந்து ஃபர்தாவை பேணி வாழக்கூடிய எத்தனை பேர் மாறிக்கிட்டு வராங்க. அதே போன்று ஒரு நடிகை எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அவர்கள் சொன்ன ஓப்பன் அந்த டிக்ளர் என்ன அப்படின்னா, நான் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு மிக முக்கிய காரணமே ஃபர்தா தான். ஏன்னா ஃபர்தாக்கு முன்னாடி நான் நார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறப்ப மற்ற ஆண்கள் என்னை பார்ப்பதற்கும், அதே போன்று ஃபர்தா அணிந்ததற்கு பின்னாடி என் கிட்ட ஒருத்தவங்க பேசுறதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன செஞ்சேன் நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகை சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கூட ஒரு நடிகர் என்ன செய்கிறாரு, வரிசையாக ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்வில் பரிசுக்காக மாணவிகளை நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு பெண்மணி தான் ஃபர்தா போட்டிருக்கிறாங்க. மற்ற எல்லா பெண்களும் சாதாரணமான உடையில் இருக்கிறாங்க. அந்த எல்லா பெண்களுக்கும் வரிசையாக என்ன செய்கிறார், கை கொடுத்துட்டு வராங்க, ஹக் பண்ணுறாங்க. அது ஒரு கலாச்சாரம் ஆகி போச்சுல்ல, கை கொடுக்குறது ஹக் பண்ணுறதுன்னு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தவர் ஃபர்தா போட்ட பெண்ணை பார்த்தோன்னு என்னத்தமா செஞ்சார், சலாம் சொன்னார். இப்படி கையை வச்சு என்ன செஞ்சார், சலாம் சொல்லிட்டு அவர் கடந்து போயிட்டார். அப்போ இதை தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் கண்ணியமானவர்களாக காட்டப்படணும். ஆடை என்பது மிக மிக முக்கியம்.
ஆடையை வைத்துதான் ஒருவர் தீர்மானிக்கப்படுவார்கள். எப்படி ஆடை இருக்கு, ஃபர்தா என்றால் முழுவதுமாக ஆடையிலையும் ஃபர்தா இருக்கணும், பேச்சிலையும் ஃபர்தாவுடைய முறை இருக்கணும், எல்லாத்திலையும் அந்த ஒழுக்கம் இருக்கணும். அல்லாஹ் தஆலா தான் சொல்ல, பேசும்போது கூட ஃபலா தஹ்லஅன பில் கவுல், பேச்சில் கூட நீங்கள் குடையாதீர்கள். ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மர்து வகுல்ன கவுலன் மஅரூஃபா, நீங்கள் யாரிடத்தில் பேசுகிறீர்களோ அவர்கள் என்ன செய்யலாம், நோயுடையவர்களாக இருக்கலாம், உங்களை அவர்கள் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் இருக்கலாம், கண்ணியமான வார்த்தை கொண்டு நீங்கள் பேசுங்கள் என்று என்ன செய்யலாம், அல்லாஹ் தஆலா நமக்கு அறிவுரை வழங்குறான். ஏன்னா நிறைய பெண்கள்கிட்ட அந்த ஒரு மிகப்பெரிய பலகீனம் இருக்கு. சாதாரணமாக ஒரு கடைக்காரர்கிட்ட போனாலும் சரி, அல்லது வெளியில ஒரு ஆணை பார்த்தாலும் சரி, உடனே சகஜமாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லது சில அந்நிய ஆண்கள் இருப்பார்கள், அவர்கள் நேரத்தில் செய்வார்கள், இவர் என்னுடைய தம்பி மாதிரி, அண்ணன் மாதிரி, அத்தா மாதிரி, இவர் எனக்கு ரொம்ப நாளா தெரியும் அப்படிங்கிற ரீதியிலும் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருங்கிய உறவினராக இருந்தாலும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுகிறது, யார் ரசூலுல்லாஹ் அந்நிய ஆண்கள்கிட்ட பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்றீங்க, கணவருடைய உறவினர்கள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, மச்சான் கொழுந்தனார்லாம் இருப்பாங்களே அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது, அவர்கள் தான் உங்களுடைய மரணம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவங்கள்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம பேச்சுக்கு தான் அண்ணன் மாதிரி, தம்பி மாதிரி, புள்ள மாதிரி, ஆனா உண்மையா அந்த உறவு முறை ஒருபோதும் சாத்தியப்படாது. எல்லாவற்றையும் விட இன்றைக்கு கூட பிறந்த சகோதரன் கூட தன்னுடைய சகோதரனுடைய வாழ்வை சீரழிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஒருவனுடைய டாக்குமெண்ட்டில், அவனுடைய லேப்டாப்பில், அவனுடைய நெட்டில், அவனுடைய செல்போனில் ஏகப்பட்ட ஆபாச படங்களை என்ன செய்தார்கள், அதிகாரிகள் கைப்பற்றினார்கள். அதில் பெரும்பாலானது அவனுடைய உடன் பிறந்த சகோதரனுடைய ஆபாச படத்தை அவன் வச்சிருந்தான். இது மாதிரி எத்தனை செய்திகள் நம்ம கேட்டிருக்கிறோம். அப்ப நமக்கு மஹரமான உறவுகளாக இருந்தால் கூட சில நேரங்களில் ஷைத்தானால் அவர்கள் தூண்டப்பட்டு, என்னதான் இவங்களும் பெண்ணு தானே, இவங்களும் ஆணு தானே என்ற சிந்தனை என்ன செஞ்சிருவான், ஷைத்தான் கொண்டு வந்துருவான். ஆக யாரா இருந்தாலும் என்ன செய்யணும், அவரிடத்துல ரொம்ப பேணுதலா இருந்துக்காங்க அப்படின்னு மார்க்கம் நமக்கு கற்றுத்தருது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களை சார்ந்த பெண்களாக இருந்தாலும், பெண்களிடத்துல கூட முஸ்லிம் அல்லாத பெண்கள் இருக்காங்களே, இஸ்லாம் அல்லாத சகோதரிகள், அவங்க இடத்துல ஃபர்தாவுடைய விஷயத்துல செய்ய கண்ணியமா இருங்க. நார்மலா பெண்கள்கிட்ட இருக்கிறப்ப கொஞ்சம் ஆடைகளை கவனமா இருக்க மாட்டாங்க, ஏன்னா நம்ம ஒரே இனத்தை சார்ந்த பெண்கள் தானே அப்படின்னு சொல்லின்னு. அது முஸ்லீமா இருந்தா பிரச்சனை இல்லை, அவங்க ஓரளவுக்கு கண்ணியமா நடந்துப்பாங்க. காஃபிர்கள் இடத்துல என்ன செய்யுங்க, நீங்க கவனமா இருந்துக்காங்க. அது ஏன் ரசூலுல்லாஹ் அழகா விளக்குறாங்க பாருங்க. நீங்க அவங்ககிட்ட சாதாரணமா இருந்துருவீங்க, அந்த பெண் என்ன செய்யலாம், ஒருவேளை அவங்களுடைய கணவன்கிட்ட போய் உங்களை பத்தி வர்ணிக்கலாம், என்னுடைய ஃப்ரெண்டு எப்படி இருந்தாங்க தெரியுமா, அவ இப்படிலாம் இருந்தாங்க, அழகா இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பத்தி கணவர்கிட்ட வர்ணிக்கிறது ஹராம், அதையும் செய்யக்கூடாது. அதே மாதிரி ஒரு ஆண் இன்னொரு ஆணை பத்தி தன்னுடைய மனைவி இடத்துல வர்ணிக்க கூடாது. அது இன்றைக்கு நிறைய பேர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. சகஜமா பேசிட்டு போயிடுவாங்க, அதுவே உள்ளத்துல ஒரு வசுவாசம் ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணமா அமையும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, இந்த தப்பை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, நீங்கள் ஒருபோதும் செய்து விடாதீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள், நமக்கு வழிகாட்டுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தை, அவருடைய கணவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேரும் அடக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். அப்போது சகஜமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் இருக்கக்கூடிய அந்த அறைக்கு, அந்த அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு சகஜமா போயிட்டு வருவாங்களாம். எப்போ அந்த இடத்துல அந்த அறைக்குள்ள உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்களோ, அவங்க மௌத்தாயிட்டாங்க, ஜனாசா ஆயிட்டாங்க. அவர்கள் இவர்களை பார்க்க போவது கிடையாது, இவங்களும் அவங்கள பார்க்க போறது கிடையாது. இருந்தாலும் ஆயிஷா தான் சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கும், ஏன்னா வேறொரு அந்நிய ஆண் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்காருனால போறதுக்கு மனதளவு என்ன செய்ய மாட்டேன், எனக்கு தயார் நிலையில் இருக்க மாட்டேன், அதனால உள்ள போறதுக்கு சங்கடப்பட்டு அந்த அறையில் என்ன செய்ய மாட்டேன்னா, மேலே ஆடை போடாம கண்ணியமா இல்லாமல் என்ன செய்ய மாட்டேன், உள்ளே நான் போவது கிடையாது அப்படின்னு சொல்லி ஆயிஷா நான் சொல்றாங்க. அப்ப இதுக்கெல்லாம் அடிப்படை என்னன்னா, ஒரு முஸ்லீம் தன்னுடைய அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த ஒரு பெரும்பாவத்தை, இந்த ஜினாவை செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா கடுமையான ரோஷம் கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. கடுமையான கோபத்திற்கு ஆளாகிறான், ரோஷம் கொள்ளுகிறான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி இதற்கு தேவையான இன்னொரு அடிப்படை என்னன்னா, இந்த வெட்க குணம் என்பதும் ஒருத்தருக்கு கண்டிப்பா வேணும். அல் ஹயாஉ மினல் ஈமான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வெட்கம் என்பதும் ஈமானில் ஒரு பகுதின்னு. ஒரு சஹாபி என்ன செய்வாரு, ஒருத்தர் ரொம்ப கூச்சப்படுறார், வெக்கப்படுறாருன்றதுக்காண்டி கண்டிச்சிட்டு இருப்பாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க ஏன் அவர் கண்டிக்கிறீங்க, அதெல்லாம் கண்டிக்காதீங்க, விடுங்க, அவர் வெக்கப்பட்டு இருந்தா பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். ஏன்னா ரொம்ப கூச்ச சுவாபம் உள்ளவங்க, வெட்கப்படுறவங்க அதிகமான பெரும்பாவங்கள் செய்து கண்டிப்பா பயப்படுவாங்க. நம்ம செஞ்சு நம்ம மாட்டிக்கிட்டா, அல்லது நம்ம அவமானப்பட்டுட்டா, அல்லது நம்ம என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க, அல்லது அல்லாஹுக்கு பயந்து யோசிப்பாங்க. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உனக்கு வெக்கன்ற குணம் இல்லைன்னா நீ என்ன வேணா செஞ்சுக்கன்ட்டாங்க.
அது உனக்கு இல்லை அப்படின்னா நீ எதை வேண்டுமானாலும் செய்து கொள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். ஆக இது ஒரு பெரும்பாவம். இதை எந்த காரணத்தை கொண்டும் நம்ம என்ன செய்ய முடியாது, அங்கீகரிக்க முடியாது. அதுவும் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் மூலியமாக சர்வசாதாரணமாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டு விடுது. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, சில பெண்கள் கல்யாணம் முடிந்தவராக இருப்பார், நல்ல ஆசை வார்த்தைகளை பேசி என்ன செய்வார், நிறைய பெண்கள் அவரை நம்பி போயிடுவாங்க. போய் பார்த்தா அவர் கல்யாணம் முடிஞ்ச ஒரு ஆணாக இருப்பார், 2-3 பிள்ளைங்களுக்கு சொந்தக்காராக இருப்பார். அந்த மாதிரி போய் வாழ்க்கையை தொலைச்சவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்கள் என்ன செய்வாங்க, யாரோ ஒரு வயது மிக்க வாலிபர்கள் கூட யாரோ ஒரு பெண் தான் பேசுகிறாங்க சொல்லி என்ன செய்வாங்க, பேசுவாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க ஒரு 50 வயசு 60 வயசு கிளவியாக இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஏமாந்து போனவர்கள் இருக்கிறார்கள். ஆக நம்ம போகக்கூடிய வழி தவறாக இருந்துச்சு, ஹராமாக இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து உள்ள எல்லாமே என்ன செய்யும், தவறாக தான் இருக்கும். அதில் ஒருபோதும் நம்மளால் நிம்மதியை, சந்தோஷத்தை, ஆனந்தத்தை அனுபவிக்கவே முடியாது. அதிகபட்சம் ஒரு மனிதன் இந்த பாவத்தின் மூலமாக அடையக்கூடிய இன்பம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம், அவ்வளோதான். ஒரு பெரிய பாரதூரமான ஒரு விஷயம்லாம் அது கிடையாது. அந்த இன்பத்தை ஒருவர் அல்லாஹுக்காக அவர் கட்டுப்படுத்திக்கிட்டாருன்னு சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹு தஆலா அவர் கொடுக்கக்கூடிய சிறப்பு என்ன, மறுமையில் அல்லாஹு தஆலா அர்ஷினுடைய நிழலை அல்லாஹு தஆலா அவருக்கு தருகிறான். இன்றைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும், கொஞ்சம் பிராக்டிக்கலாக யோசிங்க. இன்னைக்கு வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்குது? ஏசி ஒரு 10 நாள் 15 நாள் போடாமல் இருந்தப்ப எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு? எல்லாத்துக்கும் தான், எனக்கும் தான், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தான். எப்போ ஏசி போடும், ஏசி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குமே, ஏன்னா அந்த அளவுக்கு உஷ்ணமாக இருந்துச்சு. மறுமையில் அல்லாஹ் தஆலா சூரியனை தலைக்கு மிக அருகாமையில் அல்லாஹ் தஆலா கொண்டு வருவான். வேர்வையில் அவர்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப மூழ்கி இருப்பார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா யாருக்கு இந்த உலகத்தில் அல்லாஹுக்காக கட்டுப்பட்டு வாழ்ந்தாங்களோ அவர்களுக்காக தான் அல்லாஹ் என்ன செய்வான், அர்ஷின் நிழலை தருவான். அந்த இடத்துக்கு நம்ம சொந்தக்காரன் ஆகணும்னா இந்த பாவத்திட்டம் என்ன செய்ய நம்ம ஒதுங்கி இருக்க வேண்டும். அதே போல் நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படணும்னாலும் இது போன்ற பாவங்கள் நம்ம விலகுனா நிச்சயம் அல்லாஹ் தம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பான். நிறைய பேர் யோசிச்சிருப்பான், தொடர்ந்து சில பிரார்த்தனைகளை கேட்டுட்டே இருப்போம், நமக்கு நிறைவேறாது, அல்லது தொடர்ந்து சோதனைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்போது நம்ம உணர மாட்டோம். அப்போது நம்ம விளங்கணும், ஒருவேளை இது போன்ற பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அதன் மூலமாக அவருடைய ரிஸ்க் தடைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அவருடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அவர் அல்லாஹ்விற்காக அதை விட்டால் நிச்சயம் அல்லாஹ் தஆலாவுடைய பிரார்த்தனையை அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பான். முன்னொரு காலத்தில் வாழ்ந்த சம்பவம் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு 3 பேர் பயணிப்பாங்க, ஒரு குகை வந்து என்ன செஞ்சிடும், அவங்க போன அந்த பாதையை அடைச்சிடும். அதில் ஒருத்தர் என்ன பிரார்த்தனை செய்வார், அவருடைய உறவுக்கார பெண்ணை அவர் அந்த அடையணும்னு முயற்சி செய்வார். அப்போ வந்து அந்த உறவுக்கார பெண்ணை சொல்லுவாங்க, இவரை டைவர்ட் பண்ணுறதுக்காக வேண்டி 100 தீனார்களை நீ எடுத்துகிட்டு வாங்குவார். இவர் கஷ்டப்பட்டு 100 தீனார்களை தயார் செஞ்சு என்ன செஞ்சுவார், வந்துடுவார். இருவரும் நெருக்கமாக இருப்பாங்க, அந்த தவறு யாருமே பார்க்க மாட்டாங்க, எதுவுமே இருக்காது. இருவரும் நெருக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பெண்ணு சொல்லுவாங்க, உரிய முறையின்றி முத்திரையை நீ உடைக்காதே, எதையுமே கரெக்டான முறையில் நீ அணுகு, கல்யாணம் முடிச்சு நீ பண்ணு, நீ அதை விட்டுட்டு தவறான முறையில் என்ன செய்யாத, எதையும் நீ அணுகாதுன்னு சொன்ன உடனே அந்த நேரத்தில் ஒருத்தர் அல்லாஹுக்கு பயந்து டக்குன்னு விலகிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் உடனே அவர் விலகிடுவார். அதை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்பார், உனக்காக தான் நான் செஞ்சேன், இந்த கஷ்டத்தை விட்டு எங்களை விலக்கணுன்னே அந்த பாறை இன்னும் கொஞ்சம் விலகும் என்கின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்த்துருக்கிறோம். ஆக இன்ஷா அல்லாஹ் இது ஒரு பெரும்பாவம். இந்த பாவத்தை விட்டு அல்லாஹ் தம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.